வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆத்ம நமஸ்தே உங்கள் அனைவருக்கும். இன்னைக்கு எடுத்து இருக்கிற டாபிக், பொறுமை கடலை விட பெரியது என்பது தவறு. இப்படி இது தவறுன்னு நம் குரு வேதாத்திரி மகரிஷி சொல்கிறாங்க. ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்க? அதாவது பொறுமை கடலை விட பெரியது அப்படின்னா, அந்த கடல்ங்கிறது இந்த பூமியில் இருக்குது. இந்த பூமியை விட வியாழன் கிரகம் பெரிது. அப்போது பொறுமைங்கிறது வியாழன் கிரகம் அளவுக்கு இருக்கணுமா? இந்த மாதிரி தான் அவருடைய கேள்வி. அப்படி வியாழன் கிரகம் வரைக்கும் இருக்கணும் போது நம்ம பொறுமைக்கு ஒரு எல்லை கட்டிக்கிறோம். குரு வேதாத்திரி மகரிஷி சொல்ல வருவது என்னன்னா, பொறுமைக்கு எல்லை உண்டு என்பது தவறு, பொறுமைக்கு எல்லையே கிடையாது அப்படிங்கிறது தான் அவருடைய வாக்கு. எந்த ஒரு கோல் நமக்குள்ளே அமைச்சுக்கிட்டாலும் அதை நோக்கி பயணப்படும் போது, நான் இவ்வளோ லிமிட்குள்ளே தான் பொறுமையாக இருப்பேன் அப்படின்னா நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது. அப்போது அந்த கோல் அச்சீவ் ஆகிற அளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்கணும். அதுக்கு பொறுமை அப்படிங்கிறதுக்கு எல்லையே இல்லாமல் இருந்தால்தான் நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடியும். இதை தான் அவர் சொல்ல வர்றாரு. அதனால தான் நாம் எல்லை இல்லாத பொறுமையோடு எப்போதுமே இருக்கணும். இந்த பொறுமைன்னு சொல்லும்போது இன்னொரு விஷயமும் நம்ம சேர்த்துக்கணும். எல்லை இல்லாத சகிப்புத்தன்மையோடு நாம் இருக்க வேண்டும். இந்த ரெண்டையும் நம்ம வாழ்க்கையில் நாம் ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக ஆன்மீகத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் பேலன்ஸ்டு மைண்ட் மற்றும் எப்போது நிம்மதியாக இருக்கிறதுக்கு இந்த எல்லை இல்லாத பொறுமையும் எல்லை இல்லாத சகிப்புத்தன்மையும் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதாவது ஆன்மீகத்தில் முக்தி அடைவதற்கு இந்த இரண்டு குணாதிசயங்கள் மிக மிக முக்கியம். அதாவது எல்லை இல்லாத பொறுமையும் எல்லை இல்லாத சகிப்புத்தன்மையும். இந்த ரெண்டு குணாதிசயங்களும் கிட்டத்தட்ட 50% நம்மளுடைய கோலை, அதாவது ஆன்மீகத்தில் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஏதுவாக அமையும். யார் நம்மளை என்ன டென்ஷன் பண்ணாலும் சரி, நம்ம மனசுக்குள்ளே சொல்லிக்க வேண்டியது என்னென்னா, எல்லையில்லாத பொறுமையோடு நான் இருப்பேன், எல்லையில்லாத சகிப்புத்தன்மையோடு நான் இருப்பேன், இப்படி சொல்லிக்கணும். இது உடனே நம்மளுடைய மனசை ரொம்ப அமைதியாக்கிறோம் இப்படி சொல்லிக்கிறது. அதுக்கடுத்து அமைதியான மனநிலையில் நம்ம என்ன முடிவுகள் எடுத்தாலும் அது நமக்கு நல்ல முறையில் அமையும். வாழ்வின் நோக்கத்திற்கு இந்த எல்லையில்லாத பொறுமையும் எல்லையில்லாத சகிப்புத்தன்மையும் மிக மிக அவசியம். வாழ்வின் நோக்கம் என்பது எப்போதும் அமைதியாக இருக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறது. அதுக்காக நம்மளை மற்றவங்க துன்பப்படுத்தும் போது நம்ம கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த ரெண்டு டெக்னிக்கையும் ஃபாலோ பண்ணி அமைதியான மனநிலையில் ஒரு கண்டிப்பு நம்ம டிசிஷன் எடுக்கணும். ஸோ அதையும் நம்ம ஃபாலோ பண்ணத்தான் வேணும். ஸோ வாழ்க்கையில் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம டென்ஷனை குறைக்க இந்த ரெண்டு டெக்னிக் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.